இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் பேசினதில தனித்து போட்டி அப்படின்னு சொல்லனாலும், விஜய் தலைமையில தான் அணின்றது வந்து இவங்க எப்படி விஜய் தலைமையில வருவாங்க? யார் வருவாங்கன்னு தெரியல. யார் வருவாங்க? புஷ்ஷே யோசிப்பாரு. வேற அவருக்கு அரசியல் தெரியாதனால விஜய் தலைமையில இருக்கிறாரு. இன்னொன்னு வந்து தாவேகா, டிவிகே டிவிகே, டிஎம்கே போட்டின்னு சொல்றாங்க. இது பின்னணி என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சா, ஒரு குரூப் அதாவது விஜய் நான் சொன்னேன்ல, இந்த பிரச்சனை வரும்பொழுது இவர் அவங்க நோக்கி நகர்றாரு, பேச்சுவார்த்தை போகுது, 3 சுற்று போகுது, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்குது. நான் சொன்னல ஸ்லீப்பர் செல். அது ஆதவாகவும் இருக்கலாம், விஷ்ணு ரெட்டியாக இருக்கலாம், ஜான் ஒரு ஸ்லீப்பர் செல், பெரிய ஸ்லீப்பர் செல். இவர்கள் எல்லாம் கொடுக்குற இது புசியானது இல்லை இல்லைண்ணே. புசியானது என்ன செய்கிறீங்கன்னா, அண்ணா என்ன முடிவு எடுக்கிறீங்க அதுனா அவருக்கு என்ன இருக்குது? எங்கள் அண்ணனே ஸ்லீப்பர் தான் கேட்குறேன். ஆமாம். அதனால் இது இப்படி போகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 சீட்டு கேட்போம், துணை முதல்வர் கேட்போம். 2மே சாத்தியம் இல்லாது. அப்போ பேச்சுவார்த்தை முறியும். 3வது விஜயகாந்த் மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்க. நம்மளை 40-50 சீட்டு கொடுத்தாலும் அதை ஜெயிக்க விட மாட்டாங்க. சின்ன பசங்க தானே ஒதுக்கிடுவாங்க, நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. சின்ன பசங்க தானே நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா, நீங்கள் தனியாக நின்று மட்டும் பெரிய ஆளுங்களா ஆகிடுவீங்களா? நீங்கள் அதே சின்ன பசங்க தானே. இன்னொன்று 234 தொகுதியிலும் இவங்க மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாம்ல, அந்த அனுபவம் கிடைக்கும்ல. சின்ன பசங்க தானே ஒதுக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒதுக்குனா அவங்களுக்கு தான் நஷ்டம்.